ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட ரொம்ப பவர்ஃபுல்லான அல்டிமேட் ஏலியனில் ஒருத்தர் தான் நம்ம அல்டிமேட் வேபிக்கு. ஸோ இந்த அல்டிமேட் வேபிக்கை நம்ம ஹல்கோட ரொம்ப டேஞ்சரான மனசாட்சியே இல்லாத ஒரு மோசமான வேர்ஷனாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் வந்து டிஃபீட் பண்ண முடியுமா? ஸோ ரெண்டு கேரக்டரோட பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கும், ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தால் யார் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் பேபிக்கோட பவர்ஸை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா ரீசெண்டாக தான் ஒரு வீடியோவில் வந்து நம்ம அல்டிமேட் பேபிக்கோட பவர்ஸை பற்றியும் வீக்னஸை பற்றியும் சொல்லியிருந்தேன். சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக அவரை பற்றி பார்த்துருவோம். ஸோ வேபிக்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைட்டான ஏலியன், ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம அல்டிமேட் வேபிக் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குற வேபிக்கை விட 3 மடங்கு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஹைட்டான ஏலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட தன்னை சைஸையும் ஆல்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவர் மேக்ஸிமம் வந்து மினிமமாக இவரோட ஹைட்டு, அந்த அல்டிமேட் வேபிக்கோட மினிமம் ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 150 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அவர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 300-500 வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 150 மட்டும் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அந்த கேரக்டரோட பவர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ பவர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிளானட்டையே அசால்ட்டாக வந்து அப்படியே தூளாக நொறுக்கிற அளவுக்கு இந்த ஒரு வேபிக்கோட காஸ்மிக் ரே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்தோன்னு வச்சுங்க, இந்த கேரக்டரில் வந்து ட்ரில்லியன் கணக்கான டன்ஸை கூட அசால்ட்டாக லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ மட்டும் இல்லாமல் ஒரு சைஸை ஆல்ட்ரு பண்ணி இன்னுமே தன்னோட சைஸை வந்து பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாருன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து இன்னுமே அதிகமாகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் அப்படிங்கிறது இந்த ஒரு அல்டிமேட் பேபிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அதாவது ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலரேட்டிக்கு ஈக்குவலான ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமேட் பேபிக்கிட்டையுமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பறக்கிற சக்தி இருக்கிற ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பறக்கலை, ஜஸ்ட் ஜம்ப் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டே இவரால் பூமியிலேருந்து மூன் வரைக்கும், அதாவது நிலவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போக முடியும். ஸோ அங்கேருந்து இன்னும் சில கிரகங்களுக்கு ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னாலும் இவரால் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரோட அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எப்படி வேணாலும் இவரால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரில்லியன் கணக்கான டன்னை கூட லிஃப்ட் பண்ணான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை தாண்டியும் இவரால் லிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இந்த காஸ்மிக் டிஸ்ட்டு, அப்புறம் வந்து காஸ்மிக் பிளாஸ்ட் மாதிரியான சில பவர்ஸையும் யூஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்குது. எனர்ஜியாக அப்சார்ப் பண்ணக்கூடிய டேலண்ட்டுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம அல்டிமேட் பேபிக் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனாக தான் பென்டன் சீரிஸில் இருந்திருக்காரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஏலியனை நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டேகன் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ் டைமென்ஷனல் பீயிங் கூட ஒரு சண்டை போட்டார். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஃபீட் ஆகிட்டார். ஏன்னு வச்சுங்க, இந்த ஆசிட் ரெயின், அது ஆசிட் மலையை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே இந்த ஒரு அல்டிமேட் பேபிக்கு வந்து நம்ம டேகன் டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம டேகன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு காட்லிக் பீயிங் அப்படின்ற ரீசனால தான் ரொம்ப ஈஸியாகவே நம்ம அல்டிமேட் பேபிக்கு வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. சொல்லப்போனால் அந்த கேரக்டரையே தங்களோட எனர்ஜி அப்சார்ப் பண்ணி டிஃபீட் பண்ணுற அளவுக்கு சில ஏலியன்ஸுமே பார்த்தீங்கன்னா பென்டன் சீரிஸில் இருக்குது. இருந்தாலும் அல்டிமேட் பேபிக் பார்த்தீங்கன்னா டேகன் கிட்ட வந்து ஈஸியாக டிஃபீட் ஆன ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அல்டிமேட் பேபிக்கை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு எபிசோடில் அப்பிரானார், அதுவும் ஒரு 5-6 நிமிஷம் தான் வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேகன் ஒரு டிஃபீட் பண்ணி அவரோட கதையை முடிச்சிட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. தோற்று போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா பேபிக்கோட ஃபீச்சரையும் இங்கே நம்ம வந்து ஆட் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுங்க, இந்த கேரக்டரோட பவருங்கிறது 3 மடங்கு அதிகமாகிடும். சொல்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் வந்து பேபிக்கோட ஃபீட்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சொல்ல பார்த்துட்டிங்கன்னா வேபிக் அண்ட் அல்டிமேட் வேபிக் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். ஆக்சுவலி ரீசெண்டாக தான் வந்து நம்ம வேபிக்கோட ஃபீட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி காட்ஸில்லா விசஸ் அல்டிமேட் வேபிக் வீடியோவில் பேசிட்டேன். அதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னும் அல்டிமேட் வேபிக் அண்ட் வேபிக்கோட ஃபீட்ஸை பற்றி பெட்டராக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டேஞ்சரான ஒரு மாரல் காமிக் கேரக்டர் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹல்க் வேர்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு வேர்ஷன்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கக்கூடிய ஹல்க்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 கை தாங்க இருக்கும். நீங்கள் எந்த ஹல்க் வேர்ஷன் வேணாலும் எடுத்து பாருங்கள், டைட்டன் ஹல்க்கு, க்ளூ ஹல்க்கு, காஸ்மிக் இம்மார்டல் ஹல்க்கு, ப்ளூ ஹல்க்கு, காஸ்மிக் ஹல்க்கு, அப்புறம் வந்து இன்ஃபோர்னல் ஹல்க்குன்னு சொல்லிட்டு ஹல்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 300-400 வருஷனுக்கு கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. ஒரே ஒரு சீரீஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அப்பியரான ஹல்கோட பார்த்தீங்கன்னா வெறும் 2 கை இருக்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த மார்வல் காமிக்ஸ்லேயே 4 கைகளோட 4 ஆர்ம்ஸ் மாதிரியான அப்பியரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹல்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் தான். சொல்லப்போனால் நம்ம 4 ஆர்ம்ஸுக்கும் ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்குக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்சஸ் பேட்டில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்குக்கும் நம்ம அல்டிமேட் பேபிக்கும் ஃபைட் வச்சா யார் வின் பண்ணாங்கன்னு ஒரு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ தான் அல்டிமேட் பேபிக்கு பேஸ் பண்ணி காட்ஸில்லாவுக்கான ஒரு வேர்சஸ் பேட்டில் பண்ணேன். இருந்தாலும் என்னோட பர்த்டே வருது ப்ரோ, அதுக்கு ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உடனே இந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 4 ஆர்ம்ஸ் வேர்சஸ் நம்ம ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்குக்கான ஒரு வேர்சஸ் பேட்டில் கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் கண்டென்ட்குள்ளே வரலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹல்கோட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான மனசாட்சியே இல்லாத ஒரு வெர்ஷன் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருமே கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டால உருவான ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தானே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா எல்லாரையுமே கொல்லக்கூடிய ஒரு கில்லிங் மிஷினாக காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஒரு கேரக்டரால் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான பீயிங்காக இருந்தாலும் ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். அதுக்கு காரணம் இவருடைய அடாப்டேஷன் பவர் தான். இவர் எந்த ஒரு பவருக்கும் ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிப்பாரு. ஸோ அதாவது ஸ்பேஸில் சர்வை பண்ண முடியலன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்குவார். அப்புறம் வந்து எனர்ஜி பிளாஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணோன்னா அதுக்கு ரெசிஸ்டண்டாக தண்ணிருந்தா அடாப்ட் பண்ணிப்பார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு மாதிரி தன்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹல்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருப்பார் காமிக்ஸில். அவ்வளோ சீக்கிரத்தில் இவரை டிஃபீட் பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மொத்தத்தையுமே இவர் கொண்டுட்டாரு, டெட்பூலை கொண்டுட்டாரு, சாபர்டூத்தை கொண்டுட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சர்ஸ்னு சொல்லிட்டு மார்வல் காமிக்ஸில் சில கேரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம ப்ரொஃபசர் பேரடாக்ஸ் மாதிரியான கேரக்டர்ஸ் தான். ஸோ அவங்க 5 வெர்ஷன்ஸாக இருப்பாங்க. அந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் வந்து அசால்ட்டாக டிஃபீட் பண்ணி அவர் கையாலே அடிச்சே கொண்டு இருப்பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேரக்டர். ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டர் வந்து அந்த காமிக்கோட ஹீரோவாக இருக்கிற ஸ்பேஸ் பனிஷர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையே அலற விட்டுருப்பாரு, உயிருக்கு பயந்து ஓட விட்டுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பல மாசான விஷயங்களை இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் வந்து காமிக்ஸில் பண்ணியிருந்தாலும் இவருக்கும் சின்ன சின்ன வீக்னஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இவரோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற கேரக்டர் நினைச்சா இவரை வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சானிக் வேவ்ஸ், சானிக் ஸ்க்ரீம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு முக்கியமான வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து மோஸ்ட்லி இவரால் வந்து அடாப்ட் பண்ணிட்டு அதை வந்து தன்னோட வீக்னஸ்லேருந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு வீக்னஸாக இருக்கும். பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரால் பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் பவரை யூஸ் பண்ணி எந்த விதமான ஒரு அட்டாக்கும் ஏற்ற மாதிரி தன்னுடைய பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்ட்ரென்த் பார்த்துட்டிங்கன்னா 10 ஹல்க்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பீடும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜம்ப் பண்ணி இவரால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளானட்டுக்கே வந்து ஜம்ப் பண்ணி போக முடியும். இதை பார்த்துட்டிங்கன்னா இன்டர் கேலக்டிக் ட்ராவல் பவராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி டைமென்ஷன் விட்டு டைமென்ஷனை ட்ராவல் பண்ணக்கூடிய பவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹல்க் வெர்ஷனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் தன்னுடைய சைஸையுமே ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காமிக்கில் அவர் எங்கேயுமே யூஸ் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் தேவைப்பட்டால் தன்னோட சைஸை வந்து இவரால் ஓரளவுக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஸ்ட்ரென்த் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 10 ஹல்க்கு ஈக்குவலாக இருக்கிற காரணத்தினால இவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்தாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை சேஞ்ச் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல மாசான பவர்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு கிட்ட இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு இம்மார்டல் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பிகாஸ் இவரை கொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு காமிக்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். இருந்தாலும் இவர் வந்து இம்மார்டலி பவர் இருக்கிற ஒரு லோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனர்ஜியை வச்சு இனிமே அட்டாக் பண்ணுவோம், ஷாக் வேவ்ஸை உருவாக்குவோம் இந்த கேரக்டரால் முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பவர்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு கிட்டேயுமே இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த 2 கேரக்டர் பற்றியும் டீட்டெயிலாக ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வேலை சண்டை வருதுன்னு வச்சுப்போம். ஒரு பேட்டில் அறினால யார் வின் பண்ணுவாங்க, யார் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும், யாருக்கு பவர் லெவல் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பவர்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு கிட்ட இருக்க பவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதிகமான ஒரு பவர் லெவல். ஆனால் நம்மளுடைய பேபி கிட்ட வரல அல்டிமேட் பேபிக்கு ஸோ அந்த கேரக்டரோட பவர் லெவலுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்குள்ளே மட்டும்தான் இதோட பவர் வந்து இவரால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை வச்சு இனிமேல் டிஃபீட் பண்ண முடியும்.
ஆனால் ஹல்க் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் டு டைமென்ஷன் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணி வேறு யூனிவர்ஸ்க்கு போகிறது கூட பார்த்தீங்கன்னா இவரோட பவர் வந்து இருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பவர் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம வேபி கூட கம்பேர் பண்ணும்போது ஹல்கோட பவர் லெவல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், அதிகம்னு சொல்லலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா இதோடலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வேபிக் தான் வந்து ஹல்கோட பெஸ்ட்டு, அதுவும் தன்னுடைய பேசிக் ஃபார்மில் இருக்கும்போதே. ஸோ அல்டிமேட் வேபிக்காக மாறிட்டார் அப்படின்னா இன்னுமே தன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து இவரால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹல்கோட ஒரு முக்கியமான பவர் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் பவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் சைஸை மேனிபுலேட் பண்ணக்கூடிய பவருமே நம்ம ஹல்க் கிட்ட இருக்கிற காரணத்தினால ஒருவேளை தன்னோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாருன்னு வச்சுங்க, ஒரு மேக்ஸிமமாக ஒரு 50 மீட்டர் இல்லை ஒரு 100 மீட்டர் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் பண்ணுறாருன்னே வச்சுக்குவோம். ஸோ அப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒரு 4 arms இருக்கக்கூடிய இந்த ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேபிக்கு வந்து டிஃபீட் பண்ண முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா வேபிக் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஆனால் இந்த பக்கம் நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷ் ஹல்க் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து நம்ம ஸ்பேஸ் பனிஷரையே வந்து டிஃபீட் பண்ண திணற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த கேரக்டர் அதாவது நம்ம ஸ்பேஸ் பனிஷ் ஹல்க் வந்து தன்னோட சைஸை ஆல்டர் பண்ணாலும் சரி, அதே நேரத்தில் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணாலுமே சரி, கண்டிப்பாக அல்டிமேட் பேபிக்கு டஃப் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். அவருடைய சைஸுக்கு ஏறினா மேபி வந்து அவரோட தன்னோட சைஸ் ரொம்ப குட்டியாக எப்போவுமே காமிக்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு 10 அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய ஹல்க் வெர்ஷன்லேயே இருந்து அல்டிமேட் பேபி கூட சண்டை போட்டார்னு வச்சுங்க, அந்த இடத்துல அது பேபிக்கே பிரச்சனையாக மாறும். ஏன்னா பேபிக்கால பெரிய பெரிய எனிமீஸ் கூட வந்து ஈஸியாக சண்டை போட முடியும். தன்னுடைய சைஸை விட ரொம்ப குட்டியாக இருக்கிற ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அல்டிமேட் பேபிக்கு அட்டாக் பண்ணார்னா அந்த இடத்துல வந்து பேபி கொஞ்சம் கஷ்டப்படுவார். பட் இருந்தாலும் ஸ்ட்ரென்த்து பவர் ஸ்டாமினாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம அல்டிமேட் பேபிக்கு வந்து நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷ் ஹல்கை டிஃபீட் பண்ண நிறையா சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டேஷன் பவர் தான். ஒருவேளை நம்ம அல்டிமேட் பேபிக்கு ஈக்குவலாக தன்னோட ஸ்ட்ரென்த்தை இந்த ஒரு ஹல்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக அந்த ஃபைட் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். மேபி அந்த இடத்துல வேணால் ஒரு 10% நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷ் ஹல்க்கு சான்ஸ் கிடைக்கலாம். மற்றபடி அல்டிமேட் பேபிக் தான் இந்த வீடியோட வின்னராக இருக்கிறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம மாரல் அப்புறம் பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ஸாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பென்டன் பற்றின கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.